ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, இந்த வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் எதற்காக உன் வராகி அம்மா உன்னிடம் பேச வந்துள்ளேன் என தெரியுமா? எப்படியாவது உனக்கான நல்ல விஷயங்களை சொல்லி நல் வழியில் உன்னை வாழ வைத்து விட வேண்டும். எல்லார் கண் முன்னாலும் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் வாழச் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உன்னிடம் பேசியே ஆக வேண்டுமென உன்னை தேடி வந்தேன். நீ என்னை உனது அம்மாவாகத்தான் நினைக்கிறாய். நான் சொல்லபடி உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாய் என எல்லாமே எனக்கு தெரியும். உன் நம்பிக்கையின் மூலமாக தான் உன் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் போக்கி நீ எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். நாளைய விடியல் என்பது கிழக்கு பக்கத்தில் மட்டும் இருப்பதில்லை என் செல்லவே, அது உன் மனதிற்குள் இருந்து வர வேண்டும். உன் மனதில் நீ எல்லா துன்பங்களையும் மீறி மறந்து கடந்து உனக்கான நாள் நாளைய நாள் என்பதை உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். இந்த இரவோடு இரவாகவே உன் துன்பமெல்லாம் தொலைந்து போய் நாளைய விடியலை உனக்கான நல்விடியலாகவும் உனக்கான ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறப் போகிற நல்ல நாளாகவும் நான் விடியச் செய்ய போகிறேன். நீ உழைப்பில் மூலமாக சேர்த்து வைத்த எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பலனை பொக்கிஷமாய் கொடுக்கப் போகிறது. உன்னுடைய நல்ல மனதிற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் சான்றாக நான் இருந்து நீ செய்ததின் பலனையெல்லாம் உன் வாழ்வில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். எப்போது பார்த்தாலும் நேரமின்மை, அது இன்மை, இது இன்மை என இல்லாததையே சொல்லிக் கொண்டிருக்காமல் உனக்கு கிடைத்த விஷயங்களையும் உன் வாழ்வில் நடந்த விஷயங்களையும் நினைத்து சந்தோஷமாய் வாழ பழகு. வாழ்க்கையை ரசித்து வாழ்பவர்கள்தான் நீண்ட காலம் வாழ முடியும். அது இல்லை, இது இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, அதை செய்ய முடியாது, இது கிடைக்காது, அது நடக்காது என எதிர்மறையாய் பேசுபவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் சந்தோஷமாய் வாழ முடியாது என் செல்லமே. நீ நினைத்தால், ஒரு கணம் நீ யோசித்தால் ஒரு நாளையே உன்னால் சந்தோஷமானதாக மாற்ற முடியும். உன் மனதிற்குள் நீ மகிழ்ச்சியை கொண்டு வந்தால் போதும். உன் வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமானதாக மாறிவிடும். ஒரு நாளை நீ மாற்ற முடிந்தால் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையே கூட மாறிவிடும். உனது ஒரு வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்தையே நான் மாற்றி காட்டுவேன். எந்த விஷயத்தையும் கஷ்டமென்றே நினைத்து கொண்டிருக்காமல் இஷ்டமாக நினைக்கப்பார். உன் வாழ்க்கை வளமாகும். நாளைய பொழுது உனக்காகவே விடியப் போகிறது. இன்று இப்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் இனி எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது என உன் அம்மாவின் மீது பாரத்தை போட்டுவிடு. எதை உனக்கு கொடுக்க வேண்டுமோ, எதற்காக நீ ஆசைப்படுகிறாயோ அதை அப்படியே உன் கரங்களில் நான் ஒப்படைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியம், எது கிடைத்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என ஒரு அம்மாவாக எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டுதான் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் இப்போது உடைபடப் போகிறது. நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டாயோ அது எல்லாமே தானாக உன் வாழ்வில் கிடைக்கப் போகிறது. உன் உயர்வுக்கு விதையாக உன் வராகி அம்மா நான் தான் இருக்கப் போகிறேன். சோம்பலை தூக்கி போடு. உனக்கான கடமைகளை மட்டும் சரியாக சிறப்பாக செய்யப்பார். என்னவெனில், நீ விடுபட்ட அம்பாய் இருக்கப் போகிறாய். நான் உன்னை எந்த இடத்தை நோக்கி விட்டேனோ அதை இடத்திற்கு போய் சென்று சேருவாய். கடந்து போன வாழ்க்கையையும் நழுவ விட்ட சந்தர்ப்பங்களையும் மீண்டும் உனக்காகவே நான் கொடுக்கப் போகிறேன். எதையெல்லாம் நீ இழந்தாயோ அது எல்லாமே வேறொரு வடிவில் உன்னிடம் வந்து சேரும். எதையெல்லாம் பெறுவதற்காக காத்திருந்தாயோ அது அத்தனையையும் உனக்காக நான் ஆசீர்வதித்து கொடுக்கப் போகிறேன். பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இது இரண்டுமே வாழ்க்கையில் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய குணம் வாய்ந்தது. அதனால் பணத்திற்கும் பொருளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் அன்பையும் பாசத்தையும் நல்ல குணத்தையும் எப்போதும் எல்லோரிடமும் காட்டப்பார். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாய் நான் செய்து கொடுப்பேன். எதெல்லாம் உனது விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருந்ததோ அது எல்லாவற்றையும் உனக்காக நான் ஆசீர்வதித்து கொடுக்கத்தான் போகிறேன். போராட்டமான வாழ்க்கையாக என் வாழ்க்கை அமைந்து விட்டதே என நடந்ததையே நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல், தோல்வியை சந்தித்து துன்புற்றனே என இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினைத்து வருத்தமும் வேதனையும் அடையாமல் அத்தனையும் கடந்து வரப்போகிறாய். நீ போராடி போராடி கிடைத்த தோல்விதான் இப்போது உனக்கான வெற்றியின் பாதையை காட்டப்போகிறது என் செல்லமே. தோல்வியே வெற்றி ஆகிவிடாது என்பது உண்மைதான். ஆனால் நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறாய். மனம் தளராமல் உன் வராகி அம்மா என்னையும் வணங்கி கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை எப்படி உனக்கு எட்டாத கனியாக இருக்கும்? நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைக்கு எட்டும் வகையில் உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன்.
எந்த விஷயம் கஷ்டமாக இருக்கிறதோ அதை சரியான முறையில் செய்வதன் பெயர்தானே சாதனை. அப்படிப்பட்ட கடினமான கஷ்டமான நாட்களையெல்லாம் கடந்து வந்து நீ சாதனை படைத்து உனது இனிமையான நாட்களை வாழப் போகிறாய். சோதிப்பது கஷ்டமான காலமாக இருந்தாலும் வாழ்நாளில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருப்பதாலேயே உனக்கான வரத்தை நான் கொடுக்கப் போகிறேன். நீ முன்னேறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உன் கண்களில் காட்டி நீ என்னை நம்பியதின் பலனாக பெரு வாழ்வையும் உனக்கு ஆசீர்வதித்து கொடுக்கப் போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் மன உளைச்சலுக்கு நீ ஆளாகிவிட்டாய். முன்னாலும் போக முடியாமல் பின்னாலும் போக முடியாமல் காற்றின் திசையையும் மாற்ற முடியாத படகில் தத்தளிப்பது போல தவித்து கொண்டிருப்பதால் தான் உன் நம்பிக்கைக்கு துணையாக நான் உன்னை தேடி வந்தேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை எனும் கப்பலுக்கு நங்கூரமாய் நான் இருப்பேன். எந்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்துகிறதோ, எந்த விஷயத்தை நினைத்து நினைத்து நீ மனம் வருந்துகிறாயோ, அது எல்லாவற்றையும் சரி செய்து உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தானே உன்னை தேடி வந்தேன். இனி எல்லாமே நீ இன்பமுறும் வகையில் உனக்கான இன்பத்தை கொடுக்கும் வகையில் நடக்கப் போகிறது. மற்றவர்களின் பேச்சை கேட்டு இப்படி பிழைக்கிறாயே என யாரும் உன்னை வசை பாடாத அளவிற்கு, சும்மாவே வீட்டில் தண்டமாக இருக்கிறாய் என யாரும் உன்னை சொன்னதையெல்லாம் முடித்து வைக்கும் அளவிற்கு உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் வாழ வைக்கப் போகிறேன். பாலும் கிணற்றில் விழுந்தது போல நீ வீழ்ந்து கிடந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. கலங்காதே. விதி உனக்கு என்ன எழுதி வைத்ததோ, எதையெல்லாம் செய்து நீ சாதனை படைக்க வேண்டும் என நான் ஆசைப்பட்டேனோ அது எல்லாவற்றையும் நல்ல முறையில் நடத்தி கொடுக்கப் போகிறேன். நீ முடங்கி போகக்கூடாது என் செல்லவி. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் முத்தாக உன் வராகி அம்மா நான் முடிவு தரப்போகிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். இனி ஒருபோதும் ஒரு நாளும் எதுவுமே தவறாக போகாது. உன் வாழ்க்கையில் பல அனுபவங்களை நீ கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட இன்னமுமே உன் வாழ்க்கை போராட்டமாகத்தானே இருக்கிறது. வாழ்க்கையவே நீ வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு, எதன் மீதும் பிடிப்போ பிடிமானமோ இல்லாத அளவிற்கு வேறு வழியில்லாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நீ செய்யக்கூடிய முயற்சிகளையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு செயல் நடக்கிறது என்றாலே அது என்னுடைய விருப்பம் என்பதை புரிந்து கொள். ஏனெனில் நீ நினைத்தது போல் நடக்கவில்லை என்பதற்காக நீ வருத்தம் கொள்ள அவசியமே இல்லை. ஒரு சில சமயங்களில் நீ எதை சரியில்லை என நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு சரியானதாக மாறும். எது உனக்கு பிடிக்கவில்லை என நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு உகந்ததாகவும் உனக்கு பின்னாளில் பிடிக்கப் போவதாகவும் மாறும். ஏனெனில் உனக்கு எல்லா விஷயங்களையும் கொடுப்பதும் செய்வதும் நான் தானே. உனக்கு எது சரியானதோ, உன் வாழ்க்கைக்கு எது ஒத்து வருமோ அதைத்தான் நான் செய்வேன், அதைத்தான் நான் கொடுப்பேன். இத்தனை நாட்களாய் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் கஷ்டம் என்று நினைத்தாயோ அது எல்லாமே அப்படியே தலைகீழாய் மாறி உனக்கு இஷ்டமானதாக மாறப்போகிறது. இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிற எல்லாவற்றையும் உன் விருப்பம் போல்தான் நான் நடத்தி முடிப்பேன். அனுபவங்களை கற்றுக்கொண்ட உன் வாழ்க்கை பாடத்தில் இனி எல்லா விஷயங்களையும் சுலபமாய் சரியாய் செய்து சாதனை படைக்கப் போகிறாய். ஓம் வராகி.